ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆனி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூலை மாதம் 17ஆம் தேதி காலகட்டம் வரை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆனி மாத பலன்களை நம்ம உங்களுக்கு தொகுத்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஆனி மாத கிரகநிலை கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னாவே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சூரிய பகவான் மட்டும்தான். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். அதில் முதலாவதாக பார்த்தோம்னாக்கா அந்த குரு பகவான். இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இந்த மாதத்தில் உச்சபலம் பெறுகிறார். இந்த மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி தான் இந்த குரு பகவான் பயிற்சி அடைந்து உங்கள் ராசிக்கு வந்தார்ன்னு இருக்கிறீங்க. அப்போ கடகராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி தன் ராசியில் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் பாக்கியாதிபதி லக்னகேந்திரம் ஏறி வந்திருந்தார்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அது மட்டும் போதானே இந்த மாதத்தின் தொடக்கத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்து உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஆன்மீக சிந்தனைகளுடையதாக இருக்கும். எதிர்காலத்தை எப்படி வகுத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்கும். உங்களை பார்த்தாலே மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க ஒன்றும் உங்களுக்கு உங்கள் உடம்புல ஒரு தேஜஸ் உருவாகிறது பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாத காலகட்டத்தில் குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசிலேயே உட்காந்து முகப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருக்கீங்க. இதுக்கு முன்பாக இந்த சனி பகவானோட அமைப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னு தான் சொல்லணும். கடந்த 2024ஆம் ஆண்டிலிருந்தே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷம் கிடையாது. எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்து வந்தீங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுகளுக்கு இதே சனி பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கார். 9ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசி 9ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காருன்றீங்க. அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு இந்த நேரத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய அளவுகளுக்கு தெய்வீக சிந்தனைகளும் தெய்வீக எண்ணங்களும் போடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கும் அப்படின்றது தான் விதிங்க. அடுத்தது இந்த கடகராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம்னால இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருன்றீங்க. அடுத்ததாக 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கார். 10இல் செவ்வாய் உச்சபலம் பெறதுனால உங்களுக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமே இந்த செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் உச்சபலம் பெற்று திக்பலம் பெற்றதுனால உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுகளுக்கு வருமானங்களுக்கு இந்த விதத்தையும் குறைகள் இருக்காது. அதனால் இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாத காலகட்டம் ஒரு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்குன்றது தான் உண்மைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். கடந்த 2.5 வருஷ காலமே உடல் ஆரோக்கியம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த வித்தையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறது சிறப்பான ஒரு அமைப்புகளை தரும். யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தன் வேலை உண்டு தன் பொழப்புன்ற மாதிரி அமைதி காத்துக்கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருன்றீங்க. இந்த நேர காலகட்டத்தில் வீடு வாகனங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னா முயற்சி எடுத்திங்கன்னா அது சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி தருன்றீங்க. வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரம் தொழில்னால் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனையுடைய நபர்களுக்கு ஆன்மீகத்தினால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாகவும் இந்த நேரம் இருக்குன்றீங்க. 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் நீங்கள் நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும். சாப்பிடாம விட்டிங்கன்னா அல்சர் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு செய்து பார்த்து இருந்துக்கிறது நல்லாயிருக்கும். வீடு மனை வாசல் வண்டி வாகனம் யோகம்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் அதிபதிங்க. இந்த 4ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கனால பழமையான வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த மாதத்தில் உதயமாகுதுன்றீங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சதுனாக்கா ஆன்மீகம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். கல்வி
படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் கல்வியில் ஓரளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. யாருக்கோ வாங்கி வச்ச கடனை நீங்கள் கட்டக்கூடிய யோகங்களும் அடுத்த 5 வருட காலகட்டத்துக்கு உதயமாகும் போல் இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. இந்த நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கிறனால உங்கள் உடலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துகள் போடக்கூடாதுன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறீங்க. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தை சிந்திக்கும் காலகட்டத்தில் ஓரளவுக்கு படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டம் உதயமாயிடுச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாத காலகட்டத்தில் மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவுகள் இருக்காது அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த மாத காலகட்டத்தில் அவங்க ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்தில் இருக்கனால பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி வலுப்பெற்றக்கூடிய காலகட்டத்தில் பாக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களுக்கும் உங்களோட குடும்ப உறவுகளுக்கும் ஒரு ஒத்துமையான ஒரு இணக்கங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டமாகவும் இந்த நேரம் உதயமாகின்றது. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரகணியானது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்ததாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம், 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில், ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். சக்திக்கு உரியதுங்க, வித்தைக்கு உரியது, சக்திக்கு உரியது, பக்திக்கு உரியது, பாசத்துக்கு உரியது, மதிப்புக்கு உரியது, மரியாதைக்கு உரியது, தாய்ப்பற்றுக்கு உரியது, நாட்டுப்பற்றுக்கு உரியது, மொழிப்பற்றுக்கு உரியது. எதையுமே சொல்லாமல் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா ஐயா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்போ நான் எந்த ராசிக்கு வர்றோம்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த அரைச்சமாவே நம்ம அரைக்க வேண்டாம். தயவுசெய்து நேயர்களை பாதம் பணிந்து வேண்டுகிறேன். ஐயாட்ட போனால் தெளிவு பிறக்கும், ஐயாட்ட போனால் தெளிவு கனிவோடு இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகணும். அப்போ சக்திக்கு உரியது, பக்திக்கு உரியது, முக்திக்கு உரியது, தாய்மைக்கு உரியது, தாய்ப்பற்று உரியது, நாட்டுப்பற்று உரியது, மொழிப்பற்று உரியது. யார் இதுக்கெல்லாம் அடையாளம்? இதுக்கெல்லாம் யார் சிறப்புக்கு உரியது? அதுதான் கடகராசி. நீங்க யாராவது சொல்லணும், அதுதான் கடகராசி. எல்லா வகையிலும். ஏன்னா காலபுருஷனுக்கு மதிப்பு, காலபுருஷனுக்கு 4, காலபுருஷனுக்கு பெருமை, காலபுருஷனுக்கு தாய்மை, பாசம், ஆராய்ச்சி. என்ன ஜலம், நீர் அடிச்சு நீர் விலகாது.
நீரின்றி அமையாது உலகு. நீருக்கு நீர் தான் சமம். நீர் இல்லாம எந்த லோகத்திலே ஒன்றும் செய்ய முடியாது. அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி, எந்த பிற தோஷமா இருந்தாலும் சரி, எந்த ராகு கேது தோஷமா இருந்தாலும் சரி, எந்த சனி பிரித்தி ஹோமமா இருந்தாலும் சரி, நீருக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவும் இல்லை, தாய்மையை தவிர்த்து. அதனால தான் நிறைய ஆராய்ச்சியாளர்களும் முன்னால் உள்ள சான்றோர்களும் சொல்லியிருக்காங்க, பிறந்த கடக லக்கணம் கடகராசியா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கடகத்திற்கு அந்த அளவுக்கு மதிப்பு, மரியாதை. அதனாலதான் அதுக்கு மரியாதைக்குரிய இடம். அதனாலதான் காலபுருஷருக்கு வணக்கத்துக்குரிய இடம். அதனாலதான் அது மிகுந்த தாய்மைக்குரிய இடம். அதனாலதான் அந்த சந்திரன் ஆட்சிக்கு உரிய இடம். கற்பனை திறன், கற்பனை திறன். நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் மிக பயங்கரமான குரு. உங்க ராசியில 2 பேரும் மிக பயங்கரமான குரு, குருவும் சுக்கிரனும். இந்த அசுர குரு தேவகுருக்கெல்லாம் இங்க இடமே இல்லை ஐயா கிட்ட. 2மே மேன்மை மிகு குரு, 2மே மதிப்பு மிக குரு, 2மே உலகளாவிய குரு, 2மே நேயர்கள் அனைவருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய குரு. அதுதான் அங்க இந்த அசுர குரு, அங்க விரோதி குரு, அங்கே இடமே இல்லை. குரு யாரு? நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர், ஒரு வகை. இன்னொரு குரு யாரு? நமக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவ்வளவுதான் அதனுடைய ப்ரெடிக்ஷன். அப்ப கடகத்திற்கு கடந்த காலங்களை விட கனிவான காலம் இப்பொழுது. கடகத்திற்கு கடந்த காலத்தை விட கற்பனை மிகுந்த ஒரு வசந்த காலம் இந்த காலம். கடந்த காலத்தை விட, கடகத்திற்கு கடந்த காலங்களை விட கஷ்டங்களை நீக்கி இன்பத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கடகத்திற்கு. அப்படிப்பட்ட எல்லா வேதனையும் எல்லா சோதனையும் கடந்து இப்போ உங்க சப்போர்ட்டுக்கு உங்க சுய புத்தி, உங்களுடைய தசா புத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு என்ன செய்ய வேண்டுமோ இந்த கோச்சாரத்துல நல்லா கேட்டுக்குங்க. எல்லாருமே 5, 7, 9 குருவை மட்டும் நம்ம விருச்சகத்தை பார்க்குறோம், மகரத்தை பார்க்குறோம், மீனத்தை பார்க்குறோம் மட்டும் நினைக்காதீங்க. என்னைக்குமே அந்த உச்சம் பெற்ற குரு, அந்த உச்சம் பெற்ற கடகத்தினுடைய பாவகத்தன்மையை மாற்றாமல் ஒரு பங்கு கொடுக்கணும். அந்த பங்கு கொடுத்தா தான் இந்த 5, 7, 9க்கு மதிப்பு அதிகம், இல்லைன்னா மதிப்பு இருக்காது. அதனாலதான் கடகத்திற்கு உள்ள குரு சுக்கிரனோட 2 குருவும் சேர்ந்து வேறு இருக்காங்க. ராசிக்கு 2ல கேது. என்ன குடும்பத்துல மட்டும் கவனமா இருந்துக்கங்க. இந்த கடக ராசி, மகர ராசி, இந்த கும்ப ராசி, இந்த சிம்ம ராசி, இந்த கேஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. எல்லாத்தையும் சொல்லிடுவோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த கடகத்தைக்கும் சிம்மத்துக்கு வரும்போது மட்டும் ஐயா எங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஃபேமிலியை பற்றி சொல்லும்போது என்னத்தை சொல்கிறது? எங்கே இருக்காங்கன்னு தான் நாங்கள் கேட்போம். எங்கே இருக்காங்கன்னு கேட்போம். அதுக்கு மேலே ஆணித்தரமாக கேட்க முடியாது. ஜோதிடத்துறையில் இலைமிரகாயத்தான் கேட்போம். அதனால கடகத்திற்கு நீர் சம்பந்தப்பட்டது அனைத்து தொழில்களும், கடல் சம்பந்தப்பட்டது, ஜலங்கள் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, எல்லா கற்பனை திறனும், எல்லா சித்த வைத்தியம், ஹோமியோபதி, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, மீன்கள். பாருங்க, ஹை சொசைட்டி ஆஃப் தி ப்ரொடக்டிவிட்டி, எல்லாமே ஹை சொசைட்டி ப்ரொடக்டிவிட்டி தான் கடகம். அப்படிப்பட்ட கடக ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக குரு உங்க வீட்டில் இருக்கிறாரு, உச்சம் பெற்றிருக்கிறாரு. பார்க்கிறவங்களுக்கு தான் பலன் அப்படின்னு கருதாமல் இருக்கிறவங்களுக்கும் பலன் உண்டு என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய நேரமும் மாதமும் இந்த ஆணி மாதம். மேற்கொண்ட தொழிலை மட்டும் எல்லா தொழிலும் பார்த்துக்குங்க. மேற்கொண்ட எல்லா தொழிலும் மட்டும் பார்த்துக்குங்க. இந்த வடக்கு முகமா இல்லை அம்மனை கொஞ்சம் மறந்துடாதீங்க. வாராகி அம்மனை மறந்துடாதீங்க. வைஷ்ணவியை மறந்துடாதீங்க. பார்த்தீங்களா, வாராகி, வைஷ்ணவி, கௌமாரி, இப்படிப்பட்ட அம்பிகையில் மறந்த கோலவெளி அம்மன்,
கொடுங்குயிரின் தாய். இப்படிப்பட்ட அம்பாள் வழிபாடை மறக்காம செஞ்சா மாசற்ற ஜோதியாய் நிச்சயமாக மங்களமான இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கடகத்திற்கு உங்க சப்போர்ட்டா வச்சுக்கோங்க. தசாபுத்தியை மட்டும் சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு உச்சஸ்தாய்க்கு சென்று வெற்றியை காண்பீர்கள் என்பதில் ஒரு மாற்றமும் இல்லை என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? கடக ராசி நேயர்களே, கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கடக ராசியாதிபதி சந்திர பகவான். சந்திரன் அப்படின்னா நவகிரகத்திலேயே அழகு, அதாவது தேவதைன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் பாருங்க, அதாவது கடக ராசியில் பிறந்தாலோ கடக லக்னத்தில் பிறந்தாலோ அவங்க பாருங்க அழகாக இருப்பாங்க, முக லட்சணமாக இருப்பாங்க. அதாவது அவங்கக்கிட்ட காசு பணம் இருக்கோ இல்லையோ முகலட்சணம் இருக்கும். ரெண்டாவது சிரிச்ச முகத்துடன் எப்பயுமே இருப்பாங்க. அது போக அவங்க பண்ணக்கூடிய அலங்காரமாக இருக்கட்டும், அவங்க அணியக்கூடிய ட்ரெஸ்ஸு சென்ஸ் இருக்கட்டும், அது போக அவங்க பண்ணக்கூடிய மேக்கப்பாக இருக்கட்டும், இந்த விஷயத்துலலாம் எப்பயுமே கண்டிப்பாக ஒரு இதை கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. அது போக இந்த பஃபிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கடகராசினாவே அதிபதி சந்திரன் தான், அழகுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அப்படியேப்பட்ட உங்களுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா நிறைய கஷ்டங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி அப்படின்னு வச்சு ஒரு 2.5 வருட காலமாக நிறைய சிரமங்கள் கொடுத்துருப்பார். மன அழுத்தம், மனக்கவலை, மனப்போராட்டம், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருப்பார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனின்றது முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சு கூட 1 வருஷம் 4 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த கஷ்டம் கூட இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த ஜூன் 1ஆம் தேதி தான் குரு பகவான் வந்து பெயர்ச்சடைஞ்சு உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார். அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு. ஆனால் அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் அடைவார், மகரத்தில் போய் நீச்சம் அடைவார். நீச்சம்னா என்ன, உச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம். 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்ப நல்லது பண்ணுவார். அப்போ வந்து கடகத்தில் தான் குரு உச்சமாக இருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்வார். அதே மாதிரி வந்து நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துருவார், அவர் வேலை செய்ய மாட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே முக்கியமான கிரகம் 3 கிரகமும் இப்போ உங்கள் ராசியிலேயே உட்காரக்கூடிய ஒரு தருணம், அற்புதமான வாய்ப்பு. இதில் முதல்ல என்ன அப்படின்னா ஒரு உறவு முறைகள் தெரிஞ்சுக்கோங்க. கடகராசி அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் அப்படின்றது ஒரு பெண்ணு. இந்த சந்திரன் வந்து யாரை கல்யாணம் பண்ணார் அப்படின்னா குருவை தான் கல்யாணம் பண்ணார். அந்த குரு தான் இப்போ உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, ஜென்ம குருவா. சரிங்களா? மற்ற கிரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் அவர் வந்து நல்லது பண்ணுவார். இப்போ செவ்வாய் பார்வை எடுத்துக்கோங்க. செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து 4, 7, 8 இந்த 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். ராகு கேது எடுத்துக்கோங்க. அவர் உட்காந்த வீட்டிலிருந்து அதாவது 3, 7, 11வது வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். சனி பகவான் எடுத்துக்கோங்க. அவர் எந்த ராசியில் உட்காந்துருக்கிறாரோ அதில் இருந்து 3, 7, 10ஆம் வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் குரு பகவான் மட்டும்தான் அவர் உட்காந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது சேர்த்து செய்வார். அதே மாதிரி குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா குரு உட்காந்த வீட்டிலிருந்து 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசிக்கு நல்லது பண்ணுவார்.
அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் இப்போ உங்கள் ஜென்ம குருவோ உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். சரிங்களா? அது உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ குரு வந்து யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா தன்னுடைய மனைவி வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார். ஏன்னா சந்திரனுடைய கணவன் தானே இந்த குரு. அப்போ மனைவி வீட்டில் வந்து இப்போ கணவன் வந்து உட்காந்துட்டார், குரு உட்காந்துட்டார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அதே மாதிரி அம்மா வீட்டில் அப்பா உட்காந்துருக்கிறாரு, மகனும் அந்த வீட்டுக்கு வராரு. எப்பன்னா 8ஆம் தேதி வராரு. அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி தான் புதன். அப்போ இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் புதன். அந்த புதன் பகவான் வந்து மிதுன ராசியில் தன்னோட சொந்த ராசியில் இருந்துட்டு 8ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கே வராரு. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதாவது அம்மா வீட்டில் அப்பா வந்து ஆல்ரெடி உக்காந்துட்டாரு, இப்போ மகனும் வந்து உட்கார்றாரு. அப்போ இது ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது மாதிரிலாம் பார்க்கணும்னா இன்னும் நீங்கள் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்போ 12 வீட்டுக்கு 12 வருஷம் ஆச்சுங்களா? இப்போ குரு உங்கள் வீட்டிலேருந்து உட்காந்துட்டாரா? அப்போ புதன் பகவானும் பாருங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உட்காராரு 8ஆம் தேதி. அப்போ இதில் ஒரு கூட்டு குடும்பமும் உட்காரும்போது பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது மனஸ்தாபங்களத்தினால சங்கடப்பட்டு பேசிக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கணவன் சொத்து, மனைவி சொத்து, தாய் வழி சொத்து, இந்த மாதிரி சொத்தில் இருக்கிற வெள்ளைங்கம் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் வந்து எதிர்பார்ப்புகள் கைக்குடி வரும். நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளின்ற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. அதுக்கு எல்லாமே ஒரு சரியான போகு வழி என்னன்னா, குரு உங்களுக்கு ஆல்ரெடி ஜூன் மாதம் 1ஆம் தேதியெல்லாம் உங்கள் ராசிக்கு வந்துட்டார். அப்போ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமே பிறந்திருக்குது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட என்ன இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுதுங்களா? அப்போ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு குரு. அப்போ வந்து புதனும் 8ஆம் தேதியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வராருங்களா? அப்போ வரும்போது இந்த கல்வியில் இருக்கிற தடைகள் கண்டிப்பாக விலகும். ஏன்னா கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன் தான். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலை செய்யும். அதை முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. அப்போ புதன் பகவான் படிப்பு சம்மந்தப்பட்டது, அறிவுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம், புத்திரஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வார். அப்போ குரு உங்கள் வீட்டில் உட்காந்துட்டாரா? அப்போ திருமண தடை உள்ள கடகராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் ரொம்ப வருஷமாக வரன் பார்த்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த திருமண தடைகள் கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு விளைகிறோம். திருமண யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம். 1, 2, 7, 8 ராகுவோ கேதுவோ இருந்தால் அதுக்கு பேர் நாகதோஷம் இருக்கான்னு பாருங்கள். லக்னாதிபதிக்கு 7வது ராசியிலையோ 8வது ராசியிலையோ சனியோ அல்லது சுக்கிரனோ இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதுக்கு பேர் மாங்கல்ய தோஷம். ஏன்னா இந்த மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னா திருமணம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இல்லைங்க நல்லா இருக்கு அப்படின்னா, திசா புத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமண தடைகள் விலகும், திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். 1. அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லைங்க. இதுக்காக வேண்டி நான் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன், வேண்டுதல் வச்சுருக்கிறேன், இதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன்றீங்களா? 1 மட்டும் பண்ணுங்க. அதாவது குரு பகவானே வழிபட்ட கடவுள் யாருன்னா திருச்செந்தூர் முருகர் தான் வழிபட்டார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ குருவே உங்கள் வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது முருகனை வழிபடுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. அது போக அதாவது கோயிலுக்கு போய், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேங்க, கோயிலுக்கு போய் தாலி பிரித்து கட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புத்திர செல்வம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும். இதுக்கு நான் கேரண்டி தருவேன். சரிங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சு குரு உட்கார்ந்த காலம் உங்களுக்கு திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். 2வது குரு தான் நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அப்போ அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தடைகள் விலகும், தொழிலில் இருக்கிற மன அழுத்தங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக தீரும். மொத்தத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால மனைவிக்கோ தாய்க்கோ கண்டிப்பாக உடல் உபாதைகள் இருக்குதுங்க,
பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் எப்போதான் சரியாகும், இதனால நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா, இந்த உடல் உபாதைகள் எல்லாமே கண்டிப்பாக குறைஞ்சி ஓரளவுக்கு சீரை வச்சுக்குவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானும் உங்கள் ராசிக்கு இப்போ 8ஆம் தேதிக்கு மேலே வர்றதுனால படிப்பு நல்லாயிருக்கும், படிப்பு சார்ந்த வேலைகள் நல்லாயிருக்கும், குழப்பங்கள் இருந்தால் தீரும், மொத்தத்தில் இந்த மன அழுத்தங்கள் சரியாகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ கரெக்டாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அதனால் சூரியன் போய் 12ல் போய் மறையக்கூடாது. மறையும் போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் குழப்பங்கள் கொடுப்பாரு. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நைட்டு உங்களுக்குள்ளார வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருந்தது அப்படின்னா, அதாவது மனசு விட்டு காலையில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பேசி உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அமோகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். அனுபவித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.